அன்பின் உறவுகளே, தேடி வந்த ஆண்டவரை நாம் பார்ப்போம். எரிகோ என்ற பட்டணத்துல இயேசு வராருன்று அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அப்படியே கூடி கூடி பேசிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த ஊர்ல சகே என்ற ஒரு மனுஷன் இருந்தாங்க. அந்த மனுஷன் அரசாங்கம் சொல்ற அந்த வரியை அதிகமா மக்கள் கிட்ட வசூல் பண்ணனால இந்த மக்கள் எல்லாரும் இந்த சகையை பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு கோபம் வருமா. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சகேவி என்ன பண்றாருன்னா, இந்த ஊருக்கு இயேசு வருகிறார் ஒரு செய்தியை கேட்டோன்னு அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், அவன் இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்தது. எப்படியாவது இந்த இயேசுவை நான் பார்த்தே ஆகணும்ன்ற ஒரு ஆவல் அவனுக்குள்ளாக வந்தது. அப்போ அப்போ இயேசு வராரு. வரும்போது என்ன பண்ண ஒரு ஐடியா பண்றான். ஓடி போயிட்டு என்ன பண்றான், ஒரு காட்டுத்தீ மரத்துல போயிட்டு ஏறி உட்காந்துக்கிறான். இப்ப இந்த வழியா தான் ஆண்டு வரப்போறான்னு கேள்விப்பட்ட உடனே அவனுடைய செயல் எப்படி இருந்தது, தீவிரமாய் ஓடி போயிட்டு அந்த மரத்தின் மீது ஏறி உட்காந்துக்கிட்டான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த வழியா நடந்து வந்துட்டே இருக்காரு. நடந்து வந்துட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த மரத்துக்கு கீழே நிக்கிறாரு. நின்று நிமிர்ந்து பார்த்து சகேயுவே இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொன்ன உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் என்ன பண்ண, உடனே கீழே இறங்கி ஓடி ஆண்டவர்கிட்ட தான் செய்த பாவத்தை எல்லாத்தையும் அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் யாருக்கிட்டையாவது என்ன பண்ண, நாளை தனியா நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு தன்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் அங்க அறிக்கை செய்தாரு. அப்போ கடவுளை என்ன பண்றாரு, இங்க சகையவே தேடி வந்திருக்கிறாரு. அன்பானவர்களே, நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம உண்மையா கடவுளை நம்ம நேசித்தோம் என்றால் நம்ம எங்கும் தேடி ஓட தேவையே இல்லை. ஆண்டவரே நம்மை தேடி வர வல்லவரா இருக்கிறார். நன்றி.